இனி நான் என்ன செய்வேன்? இந்த பாவத்திலிருந்து எப்படி முக்தி பெறுவேன்? எனக்கு வழிகாட்டுங்கள் மகாதேவா. சூழ்நிலைக்கேற்ப தீர்வு காண்பதில் தவறில்லை. எனினும் தீர்வு காண்பதற்கு முன் எவராயினும் சிந்தித்தாக வேண்டும். மேற்கொள்ளும் தீர்வானது அவர்களின் வாழ்வினை கொண்டு செல்லும் இடத்திலிருந்து மீண்டு வர இயலாத வகையில் அமைந்திட வாய்ப்புள்ளது. அவ்வாறு சிந்திக்காவிடில் கஜாசுரனை போன்றே பெரும் மனவேதனையை கொண்டிருப்பர். தன்னலம் காரணமாக கஜாசுரன் பிரபஞ்சத்திற்கு கேடு விளைவித்தான். அவசரத்தில் அவன் எடுத்த தீர்வு இன்று அவனை வேதனைக்குள்ளாக்கியது. எனக்கு நல்வழி காட்டுங்கள். நான் என்ன செய்வது? வழி காட்டுங்கள். அம்மா, நான் சுக்கராச்சாரியர் மற்றும் அசுரமாதாவின் வலையில் விழுந்து விட்டேன். இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பாவியாக மாறிவிட்டேன். சிவபக்தனாக இருந்தும் சிவனிடம் நான் சூழ்ச்சி செய்து விட்டேன். இந்த குற்ற உணர்ச்சியுடன் என்னால் வாழ இயலாது. நான் செய்த தவறை சரி செய்வதற்கான வழியை கூறுங்கள் தாயே. தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஏதேனும் வழி இருக்க வேண்டும். மகாதேவா, மகாதேவா, எங்கு தேடியும் மகாதேவர் தென்படவில்லை. மகாதேவரை நம்மால் கண்டறிய இயலாவிட்டால் அதன் பிறகு இந்த அண்ட சராசரமும் அழிந்து விடுமே தேவி. கிரகங்களின் கூட்டமைப்பும் இப்பொழுது சீர்குலைந்து விட்டது. ஆனால் நம்மால் என்ன செய்ய இயலும்? தந்தை எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லையே. மகாதேவர் கஜாசுரனை காணச் சென்றார். அவர் எங்கிருக்கிறார் என்று கஜாசுரனால் மட்டும்தான் கூற இயலும். வாருங்கள், நாம் அனைவரும் சென்று சமுத்திரத்தில் உயிரை துறப்போம். வாருங்கள், விரைந்து செல்வோம். இனி நாம் உயிரோடு இருப்பதில் எந்த பலனும் இல்லை. ஆம், சமுத்திரத்தில் முழுகி உயிரை துறப்போம். தயை கூர்ந்து அனைவரும் நில்லுங்கள். தாங்கள் அனைவரும் தங்கள் உயிரை தியாகம் செய்யும் அளவிற்கு அவ்வாறு என்ன நேர்ந்தது? வாழ்க்கையின் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு மரணம் அல்ல. பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் இல்லை, எங்கள் வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் உள்ளது. இனி நாங்கள் உயிர் வாழ விரும்பவில்லை, இறக்க விரும்புகிறோம். இந்த மண்ணை கொண்டு நான் என் உயிரை துறப்பேன். உன்னை என் மீதே மண்ணை தூவுகிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார். உன்னை சும்மா விட மாட்டேன். என்னை விடு, விடு என்னை. இவ்வாறே தொடர்ந்து கொண்டிருந்தால் இப்பிரபஞ்சமே அழிந்துவிடும். மகாதேவா, எங்க இருக்கிறீர்கள்? பதிலளியுங்கள் மகாதேவா.
இங்கு என்னதான் நடக்கிறது? சகோதரா கார்த்திகேயா, வாருங்கள் இவர்களை தடுப்போம். வேண்டாம் கணேசா, உன் பேச்சை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் சிவத்துவம் மட்டுமே மானிடரின் மனநிலையை சமநிலைப்படுத்தும் தத்துவம். எப்பொழுது எங்கும் வியாபித்திருக்கும் மகாதேவர் பிரபஞ்சத்தில் இல்லையோ, இவர்களது மனநிலை எவ்வாறு சமநிலை கொள்ளும்? எவ்வாறு ஒரு பொருளை இழந்த பிறகே அதன் மதிப்பை நாம் உணர்கிறோமோ, அவ்வாறு மகாதேவர் இல்லாத பொழுதுதான் சிவனே வாழ்க்கையின் ஆதாரம் என்ற உண்மையை அனைவரும் உணர்கிறார்கள். மகாதேவர் இல்லாமல் இவ்வையகத்தில் உள்ள மரம் செடி கொடிகளால் உயிர் வாழ இயலாத பொழுது மானிடர்கள் எவ்வாறு வாழ இயலும்? ஒருவர் வாழ்வதற்கு சிவன் என்ற பலம் தேவை. சிவனே இல்லாவிட்டால் வாழ்க்கை என்ற அழகிய மலர் மாலை முற்றிலுமாக வாடிவிடும். சிவன் இருந்தால் அனைத்தும் இருக்கும். சிவன் இல்லையேல் பிறகு இயற்கையும் இல்லை. சிவன் இல்லையேல் இந்த சக்தியும் இல்லை. நான் சென்று மகாதேவரை தேடுகிறேன். எங்கும் வியாபித்திருப்பவரை நான் சென்று தேடுகிறேன். வந்து கொண்டிருக்கிறேன் கஜாசுரா. அவர்களிடம் கூறுவதற்கு முன்பு உன் அன்னையிடம் கூறு. மகாதேவர் எங்கிருக்கிறார்? தாயே மகாதேவர் மகாதேவர் உன் இதயத்தில் இருக்கிறார் என்ற ரகசியத்தை நீ எவரிடமும் கூறக்கூடாது. இது அந்த மகாதேவர் மீது ஆணை. சிவன் மீது ஆணையிட்டுள்ளேன். என்னால் கூற இயலாது. உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன் கஜாசுரா. அசுர குலத்தில் பிறந்தோர் மனதின் நல்லெண்ணங்களை சிந்திக்காது எல்லைகளை மீறுவர். அந்த அசுர குலத்தில் பிறந்திருக்கும் நீ அளித்த சத்திய வாக்கிற்கு கட்டுப்பட்டிருக்கிறாய் அல்லவா? இந்த அண்ட சராசரமும் நீ இழைக்கும் இச்செயலுக்கு என்றும் உன்னை நினைவில் கொள்ளும். நீ என்னிடம் உண்மையை உரைக்காத வரையில் என்னால் உனக்கு எவ்வாறு உதவ முடியும் மகனே? அதுதானே பிரச்சனை தாயே. செய்த சத்தியத்தை மீற முடியாது. சத்தியத்தை உரைக்காமல் எவராலும் எனக்கு உதவவும் முடியாது. என் வேதனையை நானே அனுபவித்துக் கொள்கிறேன் தாயே. என் கரத்தை பிடித்துக் கொள் மகனே. இப்பொழுது உன் கண்களை மூடிக்கொண்டு இந்த தவறு நிகழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று சிந்திக்க துவங்கு. அந்த காரணத்தையே அழித்து விடு. அதுவே உனது பிரச்சனைக்கான தீர்வாகும். செல், இந்த பிரபஞ்சத்தோரிடம் கூறு, மகாதேவரின் தலை சிறந்த பக்தன் இந்த கஜாசுரன் என்று. நான் சிவனின் தலை சிறந்த பக்தன் என்பதை நிரூபிப்பதற்கு தயாராக உள்ளேன். நான் உன்னை சபிக்கிறேன். இன்று சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது உனது சுவாசம் உன் உடலை பிரியும். இந்த மகா காலனே என் இருதயத்தில் இருந்தால் அந்த காலனால் என்னை எதுவும் செய்ய இயலாது. தாங்கள் கூறியது சரிதான். இதற்கான காரணத்தை முதலில் நான் அழிக்க வேண்டும். நான் இறக்க வேண்டும், நான் இறக்க வேண்டும், நான் இறக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஒருவரின் கர்ம பலனை மாற்றிட சிவனாலும் சாத்தியமில்லை என்பதை நீ அறிந்திட வேண்டும். ஆகையால்
பிராயச்சித்தம் செய்வதை விட மிக மகத்துவமானது நற்செயல்களை ஆற்றுவதே ஆகும்.